ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப மழைக்காலம், மழை வர டெய்லி பெஞ்சிட்டே இருக்கா. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து சளி இருமல் வரும். ஸோ அதுக்கு வந்து ஹோம் ரெமெடி என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன் வந்து இன்றைக்கி இந்த வீடியோ நான் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிக்குட்டிக்கு வந்து சளி இருமல் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ அவனுக்கு வந்து மருந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ அப்படி உங்களோடய வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அந்த மருந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குட்டி பையனோட தலையை நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா வந்து முடிகிற மாதிரி எப்படி வந்து முடி வளர்ந்துருச்சு. ஸோ தீபாவளிக்கு தான் வந்து மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். சரி பேசாது, நல்லா இருக்கியா? அதனால் சரி வந்து இப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு இன்றைக்கி தலை வந்து குடிமி போட்டு பார்க்கலாம். ஏன்னா முடி கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓரளவுக்கு வந்து வந்துருச்சு. சரி ஓகே, இன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு சலை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குது. அதுதான் சரி அப்படியே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் அது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். எனக்கு இந்த மாதிரி முடி வளர்ந்தா ஹரிக்குட்டி இந்த மாதிரி சலை போட்டு பார்க்கணும் ரொம்ப ஆசைங்க. ஸோ இதை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லி சரி எடுக்கும்போது சரி கூட ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல அப்படின்னு வந்து இந்த வீடியோ சரி அப்படி பார்க்கலாம் சேர்த்துருக்கேன். இன்னும் அதான் முடி டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அழகாது. ஆமாம் மெதுவாக செய்வேன். அது நல்ல பிள்ளை இல்லை வீடியோ போயிட்டு பார்த்து சீப்பாங்க அடிச்சு கூட பார்க்க வந்துச்சு. ஆமாம் அப்படியே ஓகே ஃபினிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஒரு வழியாக வந்து அவனுக்கு குடிமி போட்டாச்சு. சாரி இன்றைக்கி அதிசயமாக வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க. ஓகே வாங்க அது எப்படி போட்டுருக்குன்னு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய், ஹரிக்குட்டிக்கு போட்டாச்சு. பின்னாடி திரும்பி பார்க்கட்டும். பின்னாடி திரும்பி டடை வா திரும்ப இங்கே திரும்பிக்கோ, பின்னாடி திரும்பிக்கோ. டடை நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி இனிமேட்டு இப்படி முடி மொட்டை அடிக்கிறதுக்கு இப்படி போட்டுக்கலாம். ஓகே ஓகே, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதாமா. சரி வாங்க நம்ம வந்து வீடியோவில் போய் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வெளியில் போய் கற்பூரவள்ளி பொறிச்சிட்டு வந்துடலாம். உள்ளே விட வெளியே நல்லா பெருசாகவே இருக்குங்க, அதனால தான் நான் வெளியில் போய் பொறிச்சிட்டு வரேன். அன்றைக்கி உங்களுக்கு நான் வெளியில் காட்டல, ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. நான் ரொம்ப சின்னதாக தாங்க வச்சேன், குட்டியாக தான் வச்சேன். அது பாருங்கள் எவ்வளோ ஒரு புதராட்டம் எவ்வளோ ஒரு வந்திருக்கு, பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே இங்கே எங்கள் லைனில் யாருக்காச்சும் வேணும்னா வந்து இங்கே தான் பொறிச்சிட்டு போவாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது இப்போ மழை காலம் வரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பச்சை பசேர்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நம்ம மேலே நல்லா வந்து நல்லா பெருசாக இருக்குது, அதை நம்ம பிடிச்சிக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இலை. அவ்வளோதாங்க, அங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நான் கற்பூரவள்ளி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது ரொம்ப பெரிய இலையாக இருக்கிறதுனால ஒன்று தான் எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்கள் சின்ன இலையாக இருந்துச்சுன்னா 2 இலை எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் அது கொஞ்சம் நம்ம போடணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு பல் பூண்டு, இது பெரிய பூண்டாக இருக்கிறனால ஒரே ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் 2 பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் அண்ட் 4 மிளகு, அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் வச்சு நம்ம வந்து இப்போ கஷாயம் ரெடி பண்ணி போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த சீரகம் பூண்டு மிளகு 3 வந்து நம்ம ஓரளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். அதுக்காக வந்து அடியில் துணி வச்சு மேலே கல் வச்சு கொட்ட போகிற இடிக்கல் வச்சு. எதுக்கு அது அடியில் துணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லாப் மேலே வச்சு கொட்டினோம்னா அடியில் இருக்கிற ஸ்லாப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து அடியில் வந்து துணி போட்டு மேலே கல் வச்சு நம்ம இடித்தோம்னா வந்து எதுவும் வந்து டேமேஜ் ஆகாது.
இப்போ வந்து நான் எதுக்கு வந்து இஞ்சி பூண்டு சீரகம்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு சீரகம் வந்து நமக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே டைமில் வந்து பூண்டு வந்து நமக்கு சளியை குறைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதனால தான் வந்து நான் சீரகமும் பூண்டு எடுத்திருக்கேன். மிளகு எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இரும்பல் அரிக்குட்டி வந்து இரும்பிகிட்டே இருக்கான். ஸோ இரும்பல் இருந்தால் நீங்கள் மிளகு சேர்த்துட்டிங்கன்னா அதை இரும்பல் குறைக்கிறதுக்கு வந்து மிளகு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் வந்து சீரகம் பூண்டு மிளகு 3மே எடுத்திருக்கேன். இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம கொட்டிக்கலாங்க. ரொம்பலாம் மையாக வந்து தட்ட தேவையில்லை, ஓரளவுக்கு வந்து இருந்தால் போதும். இப்போ நம்ம தட்டி எடுத்துகிட்டு அப்புறம் மஞ்சள் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் வந்து அது ஒரு ஆன்டிபயோட்டிக்கு. ஸோ நார்மலாகவே வந்து அதை சேர்த்துனா ரொம்ப வந்து சளி வந்து நம்ம குறைக்கும். அதனால தான் வந்து நான் மஞ்சள் எடுத்திருக்கேன். நம்ம பால்லேயே பார்த்திங்கன்னா மஞ்சள் அண்டு மிளகு கொஞ்சம் போட்டு வந்து நம்ம பால் காய வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட சளி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தான் நான் மஞ்சள் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வந்து பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தட்டிக்கலாம். இப்போ நான் வந்து சின்ன டம்ளர் இல்லாத ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய டம்ளர் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு பல் பூண்டு சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நான் பாருங்கள் இந்த டம்ளரில் தான் மீடியம் சைஸ், இந்த டம்ளர் வந்து மீடியம் சைஸுங்க. இதில் வந்து ஒரு டம்ளர் வழி எடுத்திருக்கேன். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி நமக்கு 1/4 டம்ளர் வரணுங்க. 1/4 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியாக தான் வரணும். ஒரு 100 ml இல்லைன்னா ஒரு 50 ml இந்த மாதிரி தான் நமக்கு தேவைப்படும். ரொம்ப நல்லா சுண்டிடணும். அப்போ தான் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து அதில் இறங்கும். அதனால் வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. பாருங்கள், எல்லாமே வந்து நம்ம தண்ணி ஓரளவுக்கு லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் போட்டுக்கலாம். சீரகம் எல்லாம் போட்டுட்டு கற்பூரவள்ளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து நல்லா கிள்ளி சேர்த்திக்கலாம். நல்லா அது வேக வேக அதில் இருக்கிற சாறு எல்லாமே வந்து அந்த தண்ணியில் இறங்கிடுங்க. நல்லா இது ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தோம்னா சீக்கிரம் சளி குறையிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா நான் மோஸ்ட்லி ஹரிக்குட்டிக்கு வந்து ரொம்ப சளி பிடிச்சிருச்சுன்னா இப்படி தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸ்டார்டிங் அவன் குடிக்க மாட்டேன்னு தான் சொல்லி அழுவான். பட் இருந்தாலும் வந்து நம்ம ஊற்றி விட்டுருவேன். தொடர்ந்து இதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சளி குறைஞ்சிருங்க. ஸோ நீங்கள் ஒரே நாள் வந்து கொடுத்துட்டு உடனே சளி குறையில அப்படிலாம் நினைக்க வேணாம். நம்ம ஒரு மருந்து எடுக்கிறோன்னா அது மேக்ஸிமம் ஒரு 2-3 டைம் வந்து நம்ம உடம்புக்கு போனால் தான் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சரியாகும். நம்ம ஒரே டைம் எடுத்துகிட்டு உடனே எனக்கு சரியாகலை அப்படின்னலாம் சொன்னோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம் வந்து இது குழந்தைங்களுக்கு கொடுங்க, சீக்கிரமாக சரியாயிடும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு? பார்த்தீங்களா மஞ்சள் எல்லாம் போட்டதும் பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா கொதித்து நல்லா இன்னும் சுண்டி வரணுங்க. நான் சுண்டினதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இவ்வளோதாங்க எனக்கு சுண்டி இவ்வளோதாங்க தண்ணியே கிடச்சிது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து சுண்ட வச்சிடணுங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற எசன்ஸ் சாறு எல்லாமே வந்து ஃபுல்லாக அதில் இறங்கும். ஸோ நல்லா அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து அது மேலே இருக்கிற அந்த இலையெல்லாம் எடுத்து நம்ம வடிகட்டியில் போட்டு நல்லா வந்து கையிலேயே பிழிஞ்சு எடுத்தோம்னா இன்னும் சாறு நல்லா வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அமுத்தி விட்டிங்கன்னா வந்து அந்த சாறு வந்து இன்னும் கீழே வந்து நிறையா வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்லேயே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/4 கப் வந்திருக்குங்க. இது ஒரு 50 ml இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மருந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த பாட்டில் வழியாக வந்தது. இப்போ நான் வந்து ஹரிக்குட்டிக்கு வந்து 5 ml தான் எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்க வந்து 6 மாதத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து இதிலேயே விட ஒரு 2 ml மட்டும் எடுத்தால் போதுங்க. ரொம்ப ஒரு 2 சொட்டு விட்டால் போதும். இப்போ ஹரிக்குட்டிக்கு வந்து 2 வயசு ஆனதுனால நான் வந்து 5 ml எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து 1 வயசு 1.5 வயசுனா நீங்கள் இதை விட வந்து இதில் ஒரு கொஞ்சம் பாதியை குறைச்சிக்கோங்க. 5 mlனா ஒரு 0.25 ml வந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஹரிக்குட்டிக்கு நான் ஊட்டுறேன். கட் ஒன்றும் இல்லை, குடிச்சிக்கோ. சக்கரை போடு குடிச்சிக்கோ. சின்ன போட கொஞ்சம் தான் குடிச்சிக்கோ. இது ஒன்றும் இல்லை, கற்பூரவள்ளி சொன்னீங்க. கற்பூரவள்ளி, மஞ்சள், பூண்டு இதெல்லாம் போட்டு அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் ஹரிக்குட்டி குடிச்சிட்டாங்க. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது, வாங்க அது எப்படின்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சூடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் எண்ணெய், நம்ம தலைக்கு தேய்ப்போம்ல அந்த எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய். ஸோ இதை வச்சு தான் வந்து இன்னொரு மருந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது வந்து குடிக்கிறதுக்கு இல்லைங்க, மேல் பூச்சா வந்து நம்ம பூச போகிறோம். அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி இந்த மாதிரி வந்து குழிக்கரண்டி எடுத்து வச்சுக்கோங்க.
ஸோ கரண்டி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா காயணுங்க. நல்லா அதுலேருந்து புகை வரணும். அந்த அளவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ரொம்ப வச்சிங்கன்னா வந்து தேங்காய் எண்ணெய்க்குள்ளே வந்து நெருப்பு பிடிச்சிரும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். பார்த்திங்களா புகை வருது பார்த்திங்களா? நல்லா இந்த அளவுக்கு வந்து சுட வச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயை. பாருங்கள், அப்படியே பாருங்கள் என்னன்னு தெரியும். நான் எந்த ஸ்டேஜில் எடுக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா வந்து புகை வந்து லைட்டாக புகை வரணும். நல்லா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வரும்போது பார்த்து நம்ம இறக்கிடணுங்க. பார்த்திங்களா? அப்போ பார்த்திங்களா ஓரளவுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி உடனே இறக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கல 3 சூடம் அது வந்து அந்த எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ எண்ணெயில் போட்டதும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆவி பறக்கும். இந்த ஆவிலேயே வந்து குழந்தைங்கள வந்து மூக்கிட்ட வச்சு இந்த சுவாசிச்சாங்கன்னா அந்த மூக்கடைப்பு இருந்தால் கூட சரியாயிடுங்க. ஸோ ரொம்ப வந்து மூக்கடைப்பு இருக்கிறதுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அந்த சூடை போட்டது பார்த்திங்களா எப்படி வந்து புகை வந்துச்சு. அந்த புகை வரும்போது குழந்தைங்கள வந்து மூக்கிட்ட வந்து வச்சோம்னா அந்த சுவாசிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க மூக்கடைப்பு இருந்தால் கூட வந்து அது சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஆறுனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்து குழந்தைங்களோட காதில் 2 பக்கம், அப்புறம் மூக்கு கீழே, அதுக்கப்புறம் நெஞ்சில் எல்லாமே வந்து தடவி நெஞ்சில் முதுகில் இங்கெல்லாம் தடவி விட்டிங்கன்னா நெஞ்சு சளி இருந்தால் கூட கரைஞ்சிருங்க. காதில் எதுக்கு தடவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி வந்து சளி பிடிச்சா காது 2 ரொம்ப வலிக்கும். ஸோ அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்காக தான் வந்து அங்கேயும் நான் வந்து நம்ம யூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரிக்குட்டிக்கு மோஸ்ட்லி வந்து மூக்கெல்லாம் அடிச்சா வந்து இப்படி தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோஸ் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போலாம் மழைக்காலங்க, குழந்தைங்களை பார்த்து பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க. வெளியில் விடாதீங்க. சுடுதண்ணி நல்லா காய வச்சு கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டாட்டா.